ஆண்டிப்பட்டிக்கு வருகை தரும் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு கொடுப்பது சம்பந்தமாக தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பது தொடர்பாக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஆண்டிப்பட்டி முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவரும் ஒன்றிய செயலாளருமான லோகி ராஜன் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர் வரதராஜன், பேரூர் கழக செயலாளர் அருண்மதி கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக தேனி அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் கலந்து கொண்டு எடப்பாடியாரை வரவேற்பது குறித்து தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். அப்போது எடப்பாடி யாரை வரவேற்கும் விதமாக தொண்டர்கள் அணி அணியாக திரண்டு வரவேண்டும் என்றும் அது குறித்து முன்னேற்பாடுகளை தொகுதி நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து இன்றிலிருந்து நீங்கள் முழு வீச்சில் செயல்பட வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார். நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாநில இணைச்செயலாளர் ஜெயக்குமார், ஆண்டிப்பட்டி ஒன்றிய துணைச் செயலாளர் அமரேசன், மருத்துவ அணி மாநில இணை செயலாளர் அனுமந்தன் உள்பட ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உள்பட ஆண்டிப்பட்டி நகர், ஒன்றியம், வருசநாடு, கம்பம் ஒன்றியம், கூடலூர் நகரத்தை சேர்ந்த பல நிர்வாகிகளும் சார்பு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். படிக்காம பக்கம் பண்ணி போகுது மரியாதை வாய்க்கல. அப்புறம் 10,000 பேர் தான் எங்க போகணும். இடம் சின்ன இடமா இருக்கு. நீங்க எவ்வளவு மேக்சிமம் கூட்டுவீங்க? 40,000 பேர் 30,000 பேர் எல்லா பேரும் லிஸ்ட் கொடுங்க. எல்லா பேரும் ரோட்ல தான் எல்லா பேரும் போய்க்கிறீங்க. நீங்க பார்த்தீங்க. அப்ப இந்த அம்மா தொகுதி மெடிக்கல் காலேஜ் இங்க உள்ளது ஒரு மைன்ஸ் மெட்ராஸுக்கு ஒரு போன வர மீட்டிங் போயிருந்தேன். அப்ப இங்க பள்ளியப்பன் சொல்லி இங்க கலெக்டரா இருந்திருக்காரு. அப்ப அந்த போர்டு மீட்டிங்ல ஒரு 6 பேர்